गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। रोदिति बालमुकुन्दो भवने रोदिति बालमुकुन्दो बहुविधमन्नो न प्रीणयति बहुविधमन्नं न प्रीणयति दधिनवनीतं मे देहीति रोधिति बालमुकुन्दो भवने रोधिति बालमुकुन्दो गच्छन् जनन्या मन्दं मन्दं गच्छन् जनन्या मन्दं मन्दं गृह्णन्तस्याः परिधानान्तं रोधिति बालमुकुन्दो भवने रोधिति बालमुकुन्दो बाष्पविलीन कज्जलकपोलक भावुक प्रेमिक हृदय विलोलक भावुक प्रेमिक हृदय विलोलक रोधिति बालमुकुन्दो भवने रोधिति बालमुकुन्दो। கோவிந்த சதகத்துடைய 20th சாங். இவ்வளோ நாள் பகவான் சமத்தா அழகாக இருக்கார். இன்றைக்கி திடீர்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ராத்திரி பகவான் ரொம்ப கிராங்கி ஆகிட்டான். என்ன இருந்தாலும் குழந்தை தானே, அந்த ஒரு டிஸ்கைஸை மெயின்டைன் பண்ணணுமோன்னோ அதுக்காக அப்பப்போ அழுவார். அவர் கிராங்கி ஆன மாதிரி அழுவாரா, அந்த மாதிரி ஒரு சமயமாக அது. திடீர்னு என்னன்னே தெரியாமல் ஓ ஓ அப்படின்னு ஒரு மூலையில் உட்காந்து அழறாராம். யசோதம்மா என்னடா ஆச்சு, ஏன் அழற அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஏன் அழறன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு அழுதுண்டே இருக்காராம். யசோதம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ராத்திரி அழுத்து ஒரு என்ன வேணும் கண்ணா, இவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரா. அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே இருக்காராம். என்ன வேணும்னு சொல்லவே மாட்டேங்கிறாரா. உனக்கு பசிக்கிறதா, உனக்கு ஏதாவது சாப்பிடணுமா, உனக்கு ஏதாவது நிறைய இது கிடையாது, உனக்கு தயிர் சாதம் வேணுமா தரேன், பக்ஷணம் முறுக்கு சீடை லட்டு எல்லாம் இருக்கு உனக்கு தரேன், உனக்கு வேண்டாம் அப்படின்னு அழறாரா. உனக்கு என்ன வேணும், தயிர் வெண்ணெய் தரவா உனக்கு அப்படின்னோடனே அழுக கொஞ்சம் கம்மியாக இருந்தான் அவருக்கு. என்ன அப்படின்னா ஓகே ஃபுல்லாக அழுது முடிக்கல, இருந்தாலும் வெண்ணெய் கேட்டோன்னு கொஞ்சம் அழுக, சரி நான் எடுத்து நிறைய வெயிட் பண்ணு அப்படின்னு உடனே எழுந்து போறாளா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பின்னாடியே ஓடி வராராம். கச்சன் ஜனன்யா சொல்றார், அம்மா எங்கெங்கெல்லாம் போறாளோ அம்மாவோட புடவை தலைப்பை பிடிச்சிண்டு அவர் மூஞ்சியை அந்த புடவை தலைப்பில் பரி பண்ணி இப்படி பண்ணிட்டு, ஏன்னா அழறது பார்த்தோன்னா அவருக்கு ஈகோ இதுவாக இருக்கான் இல்லையா, என்ன இருந்தாலும் அவருக்கு ரோஷம் ஜாஸ்தி. அதனால அழறதை இவ்வளோ அழறதை பார்க்கறல அவள் அப்பா எல்லாம் பார்க்குறாரு, அண்ணா பலராமர் பார்க்குறார், அதனால அவருக்கு இஷ்டம் இல்லையா, இருந்தாலும் அவருக்கு கிராங்கியாக இருக்காரோன்னு அழறாரோன்னு, அதனால யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி அவள் அம்மா தலைப்பை எடுத்து மூஞ்சி அப்படி போத்திண்டு அப்படிங்கிறாரா. அவள் அம்மா விடுடா, நான் போய் உனக்காக தாண்டா வெண்ணெய் எடுத்துன்னு வரேன், நீ தலைப்பை பிடிச்சுன்னு எப்படி போறதுன்னு, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா பின்னாடியே அவன் தலைப்பை பிடிச்சுட்டு அவன் அம்மா காலை கட்டி பிடிச்சிட்டு, ஸோ அவன் அம்மா அவர் காலில் உட்காந்துருக்கார். இந்த காலை நவுத்தும் போது அவரும் அவர் காலோட சேர்ந்து அப்படி வராராம் அவர். ஸோ அந்த மாதிரி போகும்போது வெண்ணெய் எடுத்து கொடுக்குறாராம். வெண்ணெய் அப்படி சாப்பிட்றாராம். அழுதாரோன்னு கண்ணில் இருக்கிற மையெல்லாம் திரும்ப இன்னைக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி விட்டு மையெல்லாம் எட்டு விட்ருக்கா, கஸ்தூரி திலக்கம்லாம் எட்டு விட்ருக்கா. இப்போ அழுதுல கண்ணில் இருக்கிற இதெல்லாம் திரும்ப கண்ணத்துக்குள்ளே வந்துருத்தா. இதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாதி தேவர்கள்லாம் பார்க்குறா, புருஷோத்தமனான பகவான், எப்பேற்பட்டவர் வைகுண்டபதியான பகவான் அங்கே போயிட்டு ஒரு வெண்ணெய் வேணுங்கிறதுக்காக அழறாரே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் எவ்வளோ ஒரு அவரோட சௌலபியம் தெரியறது, எவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு தெரியறது இல்லையா. ஏன்னா அவர் பகவான் அந்த ஒரு பவர் இருக்குது, அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குங்கிறதுக்காக மாட்டேன் வெண்ணெய் எடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே. அவர் குழந்தையா இருக்காருன்னா குழந்தையா இருக்காரு இல்லையா. அவள் அம்மா குழந்தையா பார்க்குறா, அதனால அவரும் குழந்தையா நம்ம எப்படி பகவானை பார்க்குறோமோ பகவானும் அப்படிதான் நம்ம கிட்ட நடந்துப்பார் இல்லையா. அவள் அம்மா என் குழந்தை அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யத்தோட அப்பேற்பட்ட ஒரு பிரேமையோட அன்போடு இருக்கிறதுனால
குழந்தையா அவரும் இருக்காராம், வெண்ணெய் வேணும்னா அழறாராம். அந்த மாதிரி அவரோட சௌலபியத்தை எடுத்து காண்பிக்கிற மாதிரி ஸ்ரீ அண்ணா 20வது பாட்டில் இந்த ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து சொல்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.